ஆளுநரை இன்று சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. போதைப்பொருள் கடத்தலில் ஆளும் கட்சியான விடியா திமுகவினரின் பங்கு குறித்த பட்டியலை வழங்குகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்றும் நாளையும் நேர்காணல். காலை பிற்பகல் என இரு வேளைகளிலும் தொகுதி வாரியாக நேர்காணல் நடைபெறுகிறது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாகி இருந்த திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது. தலைநகர் டெல்லியில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். டெல்லியில் கைதான ஜாஃபர் சாதிக் 3500 கிலோ சூடோ பெட்ரைன் போதைப்பொருள் கடத்தியுள்ளார். மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு செயலாக்க டிடிஜி ஞானேஸ்வர் சிங் அதிர்ச்சி தகவல். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி தகவல். உணவுப் பொருள் என்ற பெயரில் போதைப் பொருட்களை கடத்திய ஜாஃபர் சாதிக் நியூசிலாந்து, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தியது அம்பலம். போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பல கோடி ரூபாய் பணத்தை சினிமா மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்த ஜாஃபர் சாதிக். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதிர்ச்சி தகவல். போதைப்பொருள் கடத்திய ஜாஃபர் சாதிக்கிற்கு சினிமா மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலருடன் தொடர்பு உள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தகவல். போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கிய ஜாஃபர் சாதிக். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் பகீர் தகவல்கள். ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்தப்படுமா? சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என என்சிபி அதிகாரி உறுதி. NCB has been provided Chitra, who is close aide to Mr. Udayji Stalin, who is the Minister of Tamil Nadu. Is there any reason behind Mr. Chitra? We are investigating all his linkages, and whoever is found guilty under the Act of NDPS, we will book. ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்தினால் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என தகவல். ஜாஃபர் சாதிக் கைதை தொடர்ந்து அவருடன் சினிமா மற்றும் அரசியல் தொடர்பில் இருந்த முக்கிய புள்ளிகள் பலரும் பீதி. போதைப்பொருள் கடத்தல் பணம் மூலம் மங்கை படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்துள்ளார். சென்னையில் பல ஹோட்டல்களையும் தொடங்கியுள்ளதாக என்சிபி அதிகாரிகள் தகவல். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் அனைத்து கோணங்களிலும் விசாரணை. ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த அனைவரையும் விசாரிப்போம். தேவைப்பட்டால் திரைத்துறையினருக்கும் சம்மன் அனுப்பப்படும் என என்சிபி அதிகாரிகள் தகவல். ஜாஃபர் சாதிக்கிற்கு திமுகவில் அங்கீகாரம் அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோர் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தனது எக்ஸ் தள முகப்பு பக்கத்தில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என்ற வாசகத்தை இணைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. போதைப் பொருட்களுக்கு எதிரான போராட்டங்களின் குறியீடாக தன்னுடைய எக்ஸ் தள முகப்பு பக்க பதிவை மாற்றியதாகவும் விளக்கம். மாணவர்கள், இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள மனித சங்கிலி போராட்டத்திற்காக சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என்ற வாசகத்தை இணைத்துள்ளேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். ஜாஃபர் சாதிக் கைது திமுகவிற்கு மரண அடி. ஜாஃபர் சாதிக் கைது மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஜாஃபர் சாதிக்கின் வாக்குமூலத்தை நினைத்து திமுகவிற்கு பயம் வந்துவிட்டது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம்.
ஐக்கிய அரபு நாட்டில் அதிமுக நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளருடன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. குவைத்தில் பிப்ரவரி மாதம் அஇஅதிமுகவின் முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தியதற்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. விடிய அரசுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட நெல்லிக்குப்பம் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை உமா மகேஸ்வரி சஸ்பெண்ட். ஜனநாயக குரல் வலையை நெரிக்கும் விடிய அரசின் செயலால் பட்டதாரி ஆசிரியர்கள் அதிர்ச்சி. பள்ளிக் கல்வித்துறை குறைகள் குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்த ஆசிரியை உமா மகேஸ்வரி பணியிடை நீக்கத்திற்கு கடும் கண்டனம். ஆசிரியைக்கு உடனடியாக மீண்டும் பணி வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பள்ளிக் கல்வித்துறை குறித்து ஆசிரியை கூறிய கருத்து குறித்து ஆராய்ந்து சீர் செய்வதை விட்டுவிட்டு இடைநீக்கம் செய்வதற்கு கண்டனம். ஆசிரிய பெருமக்களை விடிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பதவிக்காலம் முடியும் முன்பே தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா. நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களே உள்ள நிலையில் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தீவிரம். 2 லாரிகளில் 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வருகை. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை ஆர்ஏபுரம், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் சோதனை. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வீட்டிலும் ரெய்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் காவல்துறைக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஓட்டுநர் மர்ம மரணம். காவல்துறையினர் அடித்துக் கொன்றதாக கூறி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சடலத்துடன் நீதி கேட்டு போராடியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி தொகுதியில் கௌதம சிகாமணியை விட நல்ல வேட்பாளரை ஸ்டாலின் நிறுத்துவார் என திமுக மாவட்ட செயலாளர் பேச்சு. பொன்முடி மகனுக்கு சீட் இல்லை என்பதை திமுக தலைமை உறுதி செய்து விட்டதாக உடன்பிறப்புகள் புலம்பல். இந்த சென்ற தேர்தலில் கௌதம் சிகாமணி நிற்கும் போது 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தொகுதி வெற்றி பெற்றோம். ஆனால் அதை விட ஒரு நல்ல வேட்பாளரை தலைவர் அறிவிக்கப் போகின்றார் 2 நாட்களில். சேலத்தில் தனிநபருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை ஆக்கிரமித்து சாலை அமைக்க திமுக கிளை செயலாளர் முயற்சி. திமுகவினரின் அராஜக செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிலத்தின் உரிமையாளர் கோரிக்கை. மயிலாடுதுறையில் 2 வருடங்களாக குளம் சீரமைக்கும் பணியை கிடப்பில் போட்ட விடியா திமுக அரசின் ஒப்பந்ததாரர். மனசாட்சியே இல்லையா என செல்போனில் ஒப்பந்ததாரரை அதிகாரியுடன் சேர்த்து வறுத்தெடுத்த மாவட்ட ஆட்சியர். சரி, உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 2022 ஜூன் 22 உத்தரவு கொடுத்து இப்போ மார்ச் 24 ஆயிடுச்சுங்க. இல்ல, பட் வேலை நடக்கலையே. தண்ணி ஒன்றும் நிறைய இருக்க மாதிரி இல்ல. நீங்க ஒரு இடத்துல. திருவள்ளூர் அருகே சாலை வசதி இல்லாததால் மயான கொள்ளை திருவிழாவுக்காக வயல்வெளியில் எடுத்துச் செல்லப்பட்ட அம்மன் சிலை. விடிய அரசு ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகளாகியும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி அரும்பாக்கம் ராதாவை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்ல போலீசார் திட்டமிட்டுள்ளதாக அவரது தந்தை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். மகனை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குப்பைகள் நிறைந்து காணப்படும் அவலம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு விடிய அரசு செவி சாய்க்காததால் மருத்துவமனைக்கு வரும் மக்களுக்கு நோய் பரவும் அபாயம்.
திருவள்ளூர் அருகே ஐடி ஊழியர் உள்பட பலரிடம் 6 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த தனியார் வங்கி மேலாளர் கைது. விடிய அரசு தனது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எழுந்து பொருளாதார குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மகா சிவராத்திரியை ஒட்டி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் பார்வையாளர்கள் உள்பட 18 பேர் காயம். விடிய அரசு மஞ்சு விரட்டு போட்டிகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 1 டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 3 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை கண் துடைப்புக்காக அவ்வப்போது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னையில் கணவனை இழந்த பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். சிவகங்கை அருகே மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்ட பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சோகம். பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தஞ்சையில் நகை வியாபாரிகளின் மீது மிளகாய் பொடியை தூவி 7 கிலோ வெள்ளிக்கட்டிகள் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறை கோமா சென்றுவிட்டதாக பலரும் விமர்சனம். அரியலூர் மாவட்டம் கீழக்கா வட்டாங்குறிச்சி டாஸ்மாக் மதுபான கடையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை திருடிய 3 கைது. விடிய ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை குறிவைத்து அரங்கேறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் கருத்து. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஹோட்டலில் கல்லாவை திறந்து திருட முயற்சித்த நபர். திருட வந்தவரை தாக்காமல் கூலாக பதிலளித்த உணவக உரிமையாளர். கேமரா மாட்டிக்கா பொறுத்துருவாங்க அங்கே விடுறா அங்கே மாதிரி மாட்டி நான் பொறுப்பு இல்லை. தமிழகத்தில் ஈரோடு, சேலம், கரூர், பரமத்தி, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் சதமடித்த வெயில். வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் அவதி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்ததற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. மார்ச் 16ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு.